இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ரெண்டு பேர்லயும் யாரு போற ஆரம்பிக்க போறா அப்படின்ற கெஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கிய பெரும் புள்ளிகள் இந்த பகல்காம் இஷ்யூனுடைய உண்மைத்தன்மைய அவங்க பகிரங்கமா ஒத்துக்கிட்டாங்களா? 1999ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கார்கில் வார் நடந்துச்சு. அதுல பயங்கரமா தோத்த பாகிஸ்தான் அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? எஸ், இதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். லெட்ஸ் கம் வி மேக் த கான்வர்சேஷன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். இன்ட்ரோல நம்ம ஒரு 3 விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த 3 விஷயங்கள் பத்தியும் நம்ம இந்த வீடியோல பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில வார் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த வார் வந்துச்சு அப்படின்னா யாரு ஸ்டார்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் அதாவுல்லா அவர் என்ன பண்ணாரு, ஒரு மிட் நைட்ல ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்தியா நெக்ஸ்ட் 24 இல்ல 36 ஹவர்ஸ்க்குள்ள எங்க மேல வார் தொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அதுவா இருக்கட்டும் சரி. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். எல்லையில இப்ப பயங்கரமா தன்னுடைய படைய குமிச்சு வச்சிருக்கிறது பாகிஸ்தான் தான். அது மட்டும் இல்லாம போருக்கான ஒத்திகையுமே தன்னுடைய நாட்டுல செஞ்சு பார்க்குது பாகிஸ்தான். அப்பப்ப ஆக்ரோஷமான பேச்சுகள், அறிக்கைகள், அது மட்டும் இல்லாம நிறைய பீரங்கி குண்டுகள்லாம் அவங்க நாட்டுக்குள்ளேயே சோதனை பண்ணி பாக்குறாங்க. மிட் நைட்ல ஒரு கண்டினியூஸா 10 டேஸா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா பாகிஸ்தான் இதெல்லாம் தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாருதான் ஃபர்ஸ்ட் போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டனா பாகிஸ்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா பாகிஸ்தான் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துலயும் தயாரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் சொதப்பல் இருக்கத்தானே செய்யும். அந்த சொதப்பலை நம்ம இந்த வீடியோலையும் இனி வரக்கூடிய வீடியோல நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் என்னன்னு. அடுத்ததா இந்தியா பாகிஸ்தான் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கு, இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர் தொடுக்கணும் அப்படின்றது இந்தியாவுடைய கான்செப்டே கிடையாது. இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அமைதியை எப்பவுமே பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு பாலிசி. அப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியா எதுவுமே பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்தியாவும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு லாஸ்ட் ஒரு ஆப்ஷனா மட்டும்தான் அந்த வார் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ஒன்னு என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடா பாகிஸ்தானுடைய ஃபேஸ் மாஸ்க கிழிக்கிற விதமா, அதை ரிவீல் பண்ற விதமா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய 2 முக்கிய பெரும் புள்ளிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நடந்த பகல்காம் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை சார்ந்து ஒரு பகிரங்கமான ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது உலக நாடுகளுக்கு இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த 2 முக்கியமான பேர் யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆர்மி மினிஸ்டர் சர் இக்வாஜா முகமது ஆசிப் அவங்களும் சரி, பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பிலாவல் புட்டோ 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரீவியஸ் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பயங்கரவாதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான் இருக்கும். அப்ப இந்த பாகிஸ்தானுடைய 2 மிகப்பெரிய புள்ளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க பயங்கரவாதத்திற்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே உலக நாடுகளே என்னடா நீங்களே உங்களை அப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா 1999ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கார்கில் வார் நடந்துச்சு. அப்ப பாகிஸ்தான் பயங்கரமா தோத்துட்டாங்க. அந்த வாருக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டன வண்ணமாகவே இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கொஞ்சம் சைலண்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்லாம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா இந்தியா எப்பவுமே அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாகிஸ்தான் கடந்த 25 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியில அதிக முறை அந்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூடு நடத்திருக்கு அப்படின்னா
அதுக்கு பாகிஸ்தான் தான் ஒரு முன்னெடுத்து வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாகிஸ்தான் அவங்களுடைய ஆக்ஷனை காட்டியிருக்காங்க. ஒரு லாஸ்ட் 10 டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில பாகிஸ்தானுடைய எல்லையை ஒட்டி வரக்கூடிய காஷ்மீர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த உரி, குப்வாரா, அக்னூர், நௌஷாரா அப்படிங்கிற பிளேஸ் எல்லாம் கண்டினியூஸா ஒரு 10 டேஸா துப்பாக்கி சூடு நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு இந்திய ராணுவமே தக்க பதிலடி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாட்லைன்லயுமே மூலமா வந்து இந்திய ராணுவ தலைமை இயக்குநர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய ஆர்மி போர்ஸ் கிட்ட வார்னிங் கொடுத்திருக்காங்க, நீங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்தியா என்ன பண்ணாங்க? இந்தியா வந்து லாஸ்டா தான் வார் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயமா இந்தியா பண்ணதே வந்து சிந்து நதி நீரை வந்து ஸ்டாப் பண்ணதான். செகண்ட் வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய வாகா அட்டாரி எல்லைய க்ளோஸ் பண்ணது. தேர்ட் ஒன் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்க கூடாது, அதை இந்தியா ஸ்டாப் பண்ணாங்க. ஃபோர்த் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், பாகிஸ்தானுடைய அபிஷியல் மினிஸ்டரா இருக்கட்டும் சரி, பாகிஸ்தானுடைய ப்ரீவியஸ் மினிஸ்டர்ஸ், ப்ரீவியஸ் அந்த நாட்டினுடைய பிரதமர், அவங்க எல்லாருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் வந்து இந்தியால இருந்து இங்க இருக்கக்கூடிய யாருமே பார்க்க முடியாது. அந்த அக்கௌண்ட்டை இந்தியால பேன் பண்ணிட்டாங்க. இந்தியால இருந்து அந்த அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணவோ ஆக்சுவலா அது இன்விசிபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்தியா செஞ்சாங்க. அடுத்து சீ சைட் மூலமா எந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானுடைய கொடிய வச்ச கப்பல் எதுவுமே இந்தியாக்குள்ள வரக்கூடாது, இந்தியா கப்பல் எதுவுமே பாகிஸ்தானுடைய சீ சைட்ல போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எந்த ஒரு பார்சலா இருக்கட்டும் சரி அது பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு வராது, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்தியா பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல பாகிஸ்தான் என்னதான் போருக்கு தயாராக இருந்தாலும் திணறக்கூடியது பாகிஸ்தானா தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். என்னதான் வெளியே இருந்து ஒருத்தன் நம்மளை வந்து அழிக்குன்னு நினைச்சான் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்த பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியர்கள் நம்ம யாருமே வந்து அப்படி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்மளே அடிச்சிடக்கூடாது, வெளியே இருக்க எவனும் உள்ள வந்தும் அடிச்சிடக்கூடாது, நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுறக்கூடாது. நம்மளுக்குள்ள சண்டை போட்டோம் அப்படின்னா அவனோட கான்செப்ட் படி அவன் ஜெயிச்சிருவான். அதனால இந்தியர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்தியர்கள் எல்லோருமே இந்தியர்கள் தான். நம்ம எல்லாமே ஒத்துமையா இருந்தாலே பெரிய சக்திய அடிச்சு ஜெயிச்சிட முடியும். சரிங்களா? இனி வரக்கூடிய வீடியோஸ்லயும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்க. என்ன டாபிக், வேற என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கறத மறக்காம கருத்து பட்டியல பதிவு பண்ணுங்க. நம்ம அந்த டாபிக் கீழையும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். உங்களுக்கு என்ன இந்த விஷயத்துல தோணுது அப்படின்றத மறக்காம கருத்து பட்டியல சொல்லுங்க. இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.